வணக்கம். கதையின் பெயர் அசுர ஜாதகம். எழுதியவர் இந்திரா சவுந்தரராஜன். அத்தியாயம் 4. யார தம்பி இங்கே தேடுற? பார்க்க கண்ணியமாக தெரியும் பூநூல் தரித்த பிராமணர் நடு வழியில் கோகுலை பார்த்து அக்னியாக கேட்கிறார். அது நல்ல சாமியையா? நல்ல சாமியா? அதான்ப்பா, ஒத்த நாடி கோமண சந்நியாசி. உங்களுக்கு எப்படி? என்ன ஒருத்தன் தேடி அலையறான், பிடிச்சி இழுத்துண்டு வான்னு அவர் தானே அனுப்பி வச்சாரு. என்ன சார் அதிசயம் இது? எங்கே சார் அவர்? மனுஷன் பெரிய விட்டலாச்சாரியாராக இருப்பார் போல இருக்கே. ஏன் ஸ்பில்பர்குன்னு சொல்ல தோணலையோ? சொடக்கென்று மடக்கியதில் பிராமணர் கொஞ்சம் உலகம் தெரிந்தவர் என்கிற பிரமிப்பு தட்டுகிறது. சரி சரி வா, போய் பார்ப்போம். பிராமணர் வேகமாக முன்னடக்கிறார். நடையாது, ஓட்டம். கோகுலுக்கு இழைக்கிறது. அவர் திரிகூடமலையின் அடர்த்தியான ஒரு வனப்பகுதிக்கு நுழைந்து செல்கிறார். செடி கொடிகளிடம் எல்லாம் வாட்டம், பூசின மாதிரி ஒரு சில்லிப்பு. மற்றபடி காடே கருகத் தொடங்கிவிட்ட ஆரம்பம் பயமுறுத்துகிறது. பல இடங்களில் மொட்டை மரங்கள் தரை வரை அறுத்து கொண்டு போய் விட்டிருக்கிறார்கள். வா, வாலிப பையனா இருந்துக்கிட்டு இப்படி மெல்ல நடந்தா எப்படி? பிராமணர் கிண்டல் செய்கிறாரா? கோகுல் முறைக்கிறான். முறைக்காத தம்பி, காட்டை கவனிச்சுக்கிட்டே வா. காற்று புகை இடமில்லாதபடி பொசு பொசுன்னு இருந்த காடு இப்போ இப்படி ஆகி போச்சு. அதான் மழையும் போச்சு. ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு? வழக்கம் போல் சமாதானம் சொல்லிக்கிட்டு இருக்கு. ஆள் பலம் இல்லை, எம்எல்ஏ எம்பிங்க குறுக்கிடுறாங்க, முடிஞ்ச வரை காப்பாற்றுறோம்னு. அதே பல்லவிதான். சரி, இன்னும் எவ்வளவு தூரம் போகணும்? மஞ்சள் அருவி கிட்ட போகணும். அந்த சாமி கீழே கோவில் மண்டபத்தில் இருக்கிறதால சொல்லியிருந்தாரு. ஆமாம், நேற்று வர நல்ல சாமி அங்கே தான் படுத்து கிடந்துச்சு. இன்னையிலிருந்து மஞ்சள் அருவி பக்கத்தில் உள்ள குகை தான் இனி அதோட இருப்பிடம். சாப்பாடெல்லாம் 4 சஞ்சீவியில் 10 பிராணாயாமம், 2 கைப்பிடி ஊத்து தண்ணி, அவ்வளோதான். எந்த மூலிக்கு அதெல்லாம்? எந்த மூலிக்கா? 1 வாரத்துக்கு தம்பி அது. நம்ப முடியல. உன்னை நம்ப சொல்லலையே. இப்படி சொன்னா எப்படி? வேற எப்படி சொல்லணுங்கிற? அது எப்படி சாத்தியம்ங்கிறீங்க? நீ வேணா சாப்பிட்டு பார்த்து தெரிஞ்சுக்கோ. சரி, எதுக்கு சாமி வர சொல்லிச்சு உங்களுக்கு தெரியுமா? நேரில் பார்த்து தெரிஞ்சுக்கோ. ஏன், நானும் ஓ மாதிரி தான். பிராமணர் விளக்கமளித்தபடி முன்னடக்கிறார். வகடெடுத்த மாதிரி பாதை. நடக்கும்போதே காதில் லேசாய் ஒரு இரைச்சல். இங்கே ஒரு பள்ளம் இருக்கு. மலைக்காற்று அங்கே மோதும்போது இப்படி சத்தம் கேட்கும். அதோ மஞ்சள் அருவி. முன்னெல்லாம் இந்த பக்கம் இப்படி நடந்து வர முடியாது. குரங்குகளோட தொல்லையும் கரடி நடமாட்டமும் நிறைய இருக்கும். அதோட நினைச்சா பெய்கிற மழையும் சாரலும் நடக்கவே விடாது. இப்போ பாத்தியா, காஞ்சு கிடக்கு. இருவரும் பேசியபடியே நடந்து வருவதை அந்த நல்ல சாமியும் ஒரு பாறை மேல் நின்று பார்ப்பது நன்றாகவே தெரிகிறது. அதோ சாமி நமக்காக நின்றுகிட்டு இருக்கு. கை காட்டுகிறார் பிராமணர். கோகுல் நிமிர்ந்து பார்க்கிறான். கனவில் தெரிந்த அதே முகம், அதே தோரணை. ஆச்சரியம் தோளில் அமர்ந்து காதை திருகுகிற மாதிரி பிரம்மை கட்டுகிறது. நல்ல சாமி சிரித்துக்கொண்டே வரவேற்கிறது. நெருங்கிய நிலையில் வா தம்பி என்கிறது. கோகுல் எமைக்க மறந்து பார்த்து கொண்டிருக்கிறான். வா, வந்து இப்படி உட்காரு. நல்ல சாமி எதிரே ஒரு திண்டு பாறையை காட்டி உட்கார சொல்ல உட்காருகிறான். மேலே கவிழ்ந்து கிடக்கும் காட்டு மரக்கிளைகள். அடிக்கும் வெயிலுக்கு மிக மிக இதமாக இருக்கிறது நிழல். என்ன சாப்பிட்ற? கோகுல் அந்த கேள்வி முன் சிரிக்கிறான். இந்த காட்டுக்குள்ளே போய் இப்படி கேட்குறானேன்னு பார்க்குறியா? தேனும் தினமாவும் இப்போத்தான் ஒரு காட்டுவாசி கொண்டு வந்து கொடுத்துட்டு போனான். அது இருக்கு, சாப்பிட்றியா? லேசாக சிலிர்க்கிறான் கோகுல். பரவாயில்ல, இருக்கட்டும். அந்த கனவு எல்லாமே பெரிய புதிராக இருக்குது.
எனக்கு இதெல்லாம் புது அனுபவம். ஆனால் பல கோடி யுகங்களை கடந்துட்ட இந்த பூமிக்கு அது ரொம்ப சாதாரண அனுபவம் தான் தம்பி. சரி, எதுக்கு வர சொன்னீங்க? சொல்கிறேன், எழுதிக்கோ. அதுக்கு முந்தி சில கேள்விகள் கேளு. நீங்கள் ஒரு சாதாரண மனுஷன். பேரு என்ன? சாப்பு சொல்லலையா? சொன்னேன் சாமி, நல்ல சாமின்னு. யாரும் கெட்ட சாமின்னு சொல்லிடக்கூடாதுன்னு முந்திக்கிட்டு இந்த பேரை வச்சுக்கிட்டீங்களா? நீ வேணும்னா கெட்ட சாமின்னே சொல்லு. அதுவா இப்போ முக்கியம்? வேற எது முக்கியம்? இந்த மலை, இதோட மரம், செடி, கொடிகள், மழை. அதுக்கு என்ன பண்ணணும்? சிலரை கொலை செய்யணும். கோகுல் திடுக்கிட்டு திக்குமுக்காடல் கொள்கிறான். அத்தியாயம் 5. கொலையா? ஆமாம் தம்பி, கொலை செய்யணும். சில அசுரர்கள் பிறந்திருக்காங்க. மரம் வெட்டி இயற்கையோட யுத்தம் நடக்கிறதுக்குன்னே பிறந்திருக்காங்க. அவங்கள கொல்லணும். இல்லைன்னா இந்த பூமியை யாராலையும் காப்பாற்ற முடியாது. கொல்றது தான் தீர்வா? கைது செய்யலாமே. இப்போ அதைத்தானே செய்திருக்காங்க. இருந்தும் பலன் இல்லையே. ஜெயிலில் பாதுகாப்பாக உட்காந்துட்டு ஆட்களை ஏவி விட்டுக்கிட்டு அதை செய்துக்கிட்டு இருக்காங்க. ஆகையால் கொல்றது தான் ஒரே வழி. கோகுல் பதில் பேச முடியாமல் விக்கித்து போய் அவரை பார்க்கிறான். இவர் என்ன பிச்சைக்கார சன்னியாசியா இல்லை நக்சலைட்டா? நான் நக்சலைட்டா இல்லை பிச்சைக்கார சன்னியாசியான்னு உனக்கு சந்தேகம் வந்துடுச்சு, அப்படிதானே? கோகுலின் மனதை பிழையின்றி அவர் பார்த்ததில் அவன் திணறல் கூடுகிறது. தம்பி, சொல்றதை எழுதிக்கோ. வரும் பௌர்ணமிக்கு இன்னும் 2 நாள் தான் இருக்கு. அன்னைக்கு முதல் அரக்கன் சாவான். 1,00,000 மரங்களை வெட்டினவனவன். அவனை நான் தொடாம கொல்ல போறேன். இதை நீ உன் பத்திரிகையில் எழுதணும். கோகுல் அவர் பேசுவதை கேட்டு பதில் சொல்ல இயலாதபடிக்கு வெறிக்கிறான். எழுதிக்கோப்பா. இதை சொல்லத்தான் கூப்பிட்டீங்களா? நிறைய சொல்ல போறேன். இப்போ இவ்வளோதான். ஆமாம், யார் அந்த முதல் அரக்கன்? அவன் செத்த பிறகு தானா தெரிய வரும். செத்த பிறகு எழுதுறேனே. நீ எழுதினாத்தான் தம்பி அவன் சாவான். இப்படி புதிரா பேசினா எப்படி? உங்ககிட்ட நான் நிறைய கேள்வி கேட்க வேண்டியிருக்கு. கேளு, நான் வேண்டாங்கல. ஆனால் எழுதாமல் மட்டும் இருந்துடாதே. ஐயா, ஒருத்தரை ஒருத்தர் கொலை செய்கிறேன்னு சொல்கிறதும் அதை கேட்டு பத்திரிக்கையில் எழுதுறதும் தர்மம் கிடையாது. இதெல்லாம் சட்டப்படி குற்றமான விஷயங்கள். வைரத்தை வைரத்தால் தான் அறுக்க முடியும் தம்பி. ஒரு குற்றத்தை இன்னொரு குற்றம் மூலமாக தான் ஒடுக்க முடியும். இது சினிமா டயலாக். உங்கள் கருத்தை நான் தப்புன்னு சொல்லலை, அதே சமயம் சரின்னு சொல்ல முடியல. நல்ல சாமி சிரிக்கிறதே. நீ எப்படி வேணா சொல்லிக்கோ, ஆனால் எழுது. எழுதலைன்னா என்ன செய்வீங்க? எழுத வைப்பேன். வேண்டாம் பெரியவரே, பத்திரிக்கையாளனை மிரட்டி எல்லாம் பணிய வைக்க முடியாது. அப்படியா? மிரட்டாமலே பணிய வைக்கிறேன், நீ கிளம்பு. சட்டென்று அந்த பேச்சு முடிவுக்கு வந்ததில் கோகுல் முகத்தில் வருத்தம் பரவுவது நன்றாக தெரிந்தது. ஆனாலும் திறமையான பத்திரிகையாளன் நீரால் கரைக்க முடியாததை ஆசிட்டால் கரைக்க முடியுமா என்றுதான் பார்ப்பான். கோகுலும் பார்க்கிறான். சரிங்க பெரியவரே, நீங்கள் சொன்னபடியே போட்டுடுறேன். அது எப்படி தொடாமல் கொள்வீங்க? என் கேள்விக்கு பதில் சொல்லுங்க. நல்லசாமியும் அவன் பல்ட்டி அடிப்பதை புரிந்து கொண்டு சிரிக்கிறது. முதல்ல போடு, பிறகு பேசுவோம், தீர்மானமாக சொல்லிவிட்டு எழுந்து கொள்கிறது. கட்டாயம் போடுறேன், உட்காருங்க. ஆமாம், நீங்கள் எப்படி என் கனவுல எல்லாம் வந்தீங்க? உங்களுக்கு மேஜிக் எல்லாம் தெரியுமா என்ன? அவன் பேச பேச பதிலே சொல்லாமல் நடக்கிறது. கொஞ்ச தூரம் சென்று திரும்பி பார்த்தபடி சொல்கிறது. தம்பி, போகும்போது பஸ்ஸில் போகாத, வேற எதில் வேணும்னா போ. இது என்ன, எச்சரிக்கையா இல்லை அவரின் ஆசையா? அத்தியாயம் 6. கோமதி விலாசுக்குள் நுழைந்தபோது கவலையோடு நிமிர்கிறார் கடை முதலாளி. என்ன வேணும்? நெய் தோசை சொல்லவா? எங்கள் கடை ஸ்பெஷல் ஐட்டம். என்கிறான் கோகுல். பசி வயித்தை பிராண்டிக் கொண்டிருக்கிறது. மனசில் நல்லசாமி சொன்ன விஷயம். சீசன்னு நினச்சி கிளம்பி வந்தீங்களா? முதலாளி நைச்சியமாக பேச ஆரம்பிக்கிறார். உள்ளே தோசை உருவாகும் சப்தம். ஆமோதிப்பாய் அவரை பார்க்கிறான்.
பாவம் நீங்கள், இந்த தடவை சீசன் எல்லாரையும் ஏமாத்திடுச்சு. மழை வராமல் இப்படியா கழுத்திருக்கும்? ஆமாம், இப்படி இதுக்கு முந்தி ஆகியிருக்கா? கோகுல் ஜோல்னாவை பக்கம் வைத்தபடி கேட்கிறான். இல்லை தம்பி, இந்த மாதிரி எப்பவுமே காஞ்சதில்லை. குற்றாலநாதருக்கு என்ன கோபமோ. ஆனால் ஒன்று தம்பி, பொதுவாகவே ஒரு 10-15 வருஷமா குற்றாலமாகவே இல்லை. சண்டாளங்க மரங்களை வெட்டி வெட்டி ஒரு வழி பண்ணிட்டானுங்க. அவர் கருத்து கோகுலின் கண்களில் குத்துகிறது. ரொம்ப திருட்டோவோ லாரியா, அந்த மரத்துக்கெல்லாம் வாயிருந்தா மலை பூராவும் ஒப்பாரி சத்தம்தான் கேட்கும் தம்பி. ஆமாம், யார் செய்யறது? ஒருத்தரா 2 பேரா? ஒரு கூட்டமே இல்லை செய்து. இப்படி சொன்னா எப்படி? எல்லாம் அஞ்சையா சிரோமணி குரூப் தான். அஞ்சையாவா? யார் அவரு? இப்படி கேட்டா என்னத்த சொல்ல? அஞ்சையா இந்த ஊரு பிரபல புள்ளி, பெரிய தலைவன். காசு சேர்க்கறதெல்லாம் இப்படி மரம் வெட்டி கடத்தி போலீஸும் உடந்த. நாய்க்கு எலும்பு உண்டு, அவங்களுக்கு கமிஷன் முடிஞ்சது. ஆமாம், ஊரில் யாரும் எதிர்ப்பு தெரிவிக்கிறது இல்லையா? இவ்வளவு தெரிஞ்சிருக்கு, கையும் களவுமா பிடிச்சு நிமித்த வேண்டியது தானே. எதை யாரை? பின்னால் அவன் எங்களை நிமித்திவிடுவான். 80 கொலை வரை செய்தவன் அவன். முதலாளி கிண்டலிக்க தோசை நடுவில் நுழைய ருசிக்க ஆரம்பிக்கிறான். கூடவே ஒரு மாபெரும் மரம்பெட்டியின் பெயர் தெரிந்த மகிழ்ச்சி முகத்தில். நடுவில் கடைக்குள் ஒரு முரட்டு மனிதன் நுழைகிறான். அவனை பார்க்கவும் அவர் முகமும் பேச்சும் மாறிப்போகிறது. இவன் அந்த அஞ்சையா ஆளு என்று கோகுல் காதை கடித்துவிட்டு, வாராயா, என்ன சாப்பிட்ற? எப்பா, ஒரு ஸ்பெஷல் நெய் ரவா போடு என்று ஒரு அந்தர்பல்ட்டி அடிக்கிறார். கோகுல் புரிந்து கொண்டு சாப்பிட்டு முடித்து கல்லாவில் காசு வைக்கும்போது கேட்கிறான், மெட்ராஸுக்கும் பஸ்ஸு எப்போ தெரியுமா? இதோ இப்போ இங்கே இருக்கே, ஓடுங்க, விட்டா இனி ராத்திரி 9க்கு தான். ட்ரெயின்? அதுக்கு திருநெல்வேலி போகணும். தாவு தீர்ந்திடும். பஸ்ஸு தான் சரி. வேறு வழி இல்லை, பஸ்ஸில் தான் கிளம்பணும். முடிவுக்கு வரவும் பஸ்ஸில் போகாதே என்று நல்லசாமி சொன்னதும் நினைவில் கொத்துகிறது. தீர்மானிக்கிறது பத்திரிகையாள புத்தி. போய்தான் பாப்பமே என்ன நடக்கிறது என்று. பஸ் உரிமை கொண்டு கிளம்புகிறது. அத்தனை கூட்டமில்லை. ஜன்னலோர காற்றில் வெப்பக்கலவை முகத்தில் அரைவதில் கண் எரிகிறது. கூடவே பஸ்ஸிடம் நாட்டிய குதி. சீட்டுகளிடமும் எலித்தனமாக மறை கழன்ற சப்தம். 15 மணி நேரம் இந்த கொடுமையை அனுபவித்தபடி செல்ல வேண்டுமா? கேள்வியே கதி கலங்குகிறது. ஏதாவது புத்தகம் எடுத்து இந்த கொடுமைகளை மறக்கலாம் என்று முயற்சிக்கிறான். குலுக்கலில் முடியாமல் போகிறது. கண்ணின் மணிகள் கதறுகின்றன. போகிறது என்று மடித்து வைத்து பின்னால் சாய்ந்த போதுதான் அந்த சத்தம் கேட்டது. டமார்! அவன் அமர்ந்திருக்கும் சீட்டின் பின்னால் நிற்கிற மாதிரி ஒரு புகைக்கோளம். கண்ணிலும் மூக்கிலும் ஜிவு ஜிவு என்று அது புகுவதில் வெடித்தது ஒரு RDX வகை வெடிகுண்டு என்பது உரைக்கிறது. பஸ்ஸும் பக்கவாட்டில் சரிந்து இறங்கி ஒரு புளி மரம் மீது முட்டி மோதி நிற்க டிரைவரும் கண்டக்டரும் இறங்கி ஓடத் தொடங்குகின்றனர். கோகுலும் தட்டு தடுமாறி ஜன்னல் வழியாக வெளியே ஒரு மூட்டை போல விழுந்து 100 மீட்டருக்கு குறையாமல் ஓடி திரும்பிய போது பஸ்ஸின் கொஞ்ச பாகமும் வெடிக்கிறது. இனக்கலவரத்தின் எதிரொலி. இறைவா, நல்ல வேளை தப்பித்தேன். இப்படி நடக்கப் போகிறது என்று தெரிந்ததனால்தான் நல்லசாமி பஸ்ஸில் போகாதே என்று சொன்னதோ? நிற்கும் இடத்தில் உச்சிப்பாதம் கிளர்ந்தெழுந்து சிலிர்க்கிறது. இதோடு 6ஆம் அத்தியாயம் முடிவுற்றது.